السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم அஷ்ஹர். என்னும் மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியாரான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு 40வது அத்தியாயம் 51வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான்: நிச்சயமாக நாம் ரசூல்மார்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இந்த உலகிலும் சாட்சிகள் நிலைபெறுகிற நாளிலும் நிச்சயமாக நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி தருகிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துவாவை அவனே குர்ஆன்ல சொல்லிக் கொடுப்பான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்துன் ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்துன் வகீனா அஸாபன்னார். இது ரொம்ப அழகான துவா. நமக்கு நிறைய துவாக்கள் கேட்கணும்னு தோணுது, ஆனால் குறுகிய அவகாசம் டைம் தான் இருக்குது. அல்லாட்ட எதுவும் கேட்க நினைச்சா என்ன செய்யலாம்? ஒரே இந்த துவா கேட்டே இம்மைக்கு மறுமைக்கான எல்லாத்தையும் சேர்த்து அடக்கப்பட்டு அதே நேரத்தில் நரக நெருப்பின் வேதனை விட்டு அல்லாட்ட பாதுகாவல் தேடிக்கொள்ளலாம். ஒரு முஸ்லீம் இந்த உலகிலும் மறுமை உலகிலும் நன்மை அடையணும். இந்த உலகிலும் நன்மை அடையணும், மறுமை உலகிலும் நன்மை அடையணும். அல்லாஹ் குர்ஆன்ல வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். ஆனால் சொல்லும்போது இந்த உலகம் ஒரு அற்பமான சுகப்பொருள் தான் அப்படிங்கிறான். ரொம்ப எப்படி பெருசாக விளக்குவான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வ கனாத்தின் முகந்தரதி வ மினத் தஹபி வல் ஃபில்லத்தி வல் கைரி வல் அன்ஆம் வல் ஹர்ஸ் தாலிக மத்தாஉல் ஹயாத்தி துன்யா. தாலிக மத்தாஉல் ஹயாத்தி துன்யா. இந்த உலகம் ஒரு அற்பமான பொருள் தான். வல்லாஹ் இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ் இடத்துல மிக சிறந்தது இருக்கு. தாலிக மத்தாவுல் ஹயாத்தி துன்யா ரொம்ப ரொம்ப அற்பமானது, ரொம்ப அற்பமானது. முதல்ல சொன்னது அல்லாஹ் பொன் வெள்ளியிலான ஆண் மக்கள் பெண் மக்கள் பொன் வெள்ளியிலான குவியல்கள், அடையாளமிடப்பட்ட வாகனங்கள் அல்லது குதிரைகள், சாகுபடி நிலங்கள், கால்நடைகள், இவை யாவும் உங்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டுள்ளது. தாலிக மத்தாவுல் ஹயாத்தி துன்யா. ஆனால் இதெல்லாம் உலகத்தில் வெறும் அற்பமானது தான். வல்லாஹ் இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ்விடத்துல மிக சிறந்தது இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். குல்ல நபியுக்கும் மின் தாலிக்கும் கைரும் இல்லதீன தகோ இந்த ரப்பிக்கும் ஜன்னாத்தின் அதிரி தன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் அஸ்வாஜு முத்தஹர்ரத்து பில்வானுல்லாஹ் வல்லாஹ் ஏலமு பில் பஸீர். ஏலமு பஸீர். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நீங்க செஞ்சதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது என்ன தெரியுமா? பயபக்தி உடையவருக்கு. இந்த வார்த்தை எங்கன்னு ஆரம்பிக்கன்னா, பயபக்தி உடையவருக்கு அல்லாஹ் என்ன இருக்கு?
ரில்வானுல்லா, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கு. மேலும் தூய துணைவியர் ஹாலிதின் ஜன்னாத்தின் தஜ்ரிமின் தஹ்திகள், சதா நீரருகில் ஓடுகிற சொர்க்கம் இருக்கு. மேலும் தூய துணைவியரும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தூய துணைகளும் உங்களுக்கு உண்டு. எல்லாருக்கும் மேல ரில்வானுல்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு தெரியுமா? அது இறைச்சமுடையவருக்கு தான். அப்போ இம்மை என்பது எப்படி பார்க்கணும் என்பதையும், இம்மையின் வளங்கள் யாவை என்பதையும் ஒரு இடத்துல இம்மையும் மறுமையும் சேர்த்து கேளு அல்லாஹ் சொல்லுவான். பல இடங்களில் இம்மை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அது ஒரு மயக்கிறது, இந்த உலகத்துல அற்பமான சுகம்தான் அப்படின்னு அடிச்சு தள்ளிவான். அப்படி என்ன செய்யும்னா அதை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே வருவான். இப்போ ரெண்டையும் பேலன்சிங்கா முஸ்லீம்கள் பார்க்கணும். சரி, ஓகே, இந்த உலகத்திலும் சிறந்தது வேண்டும், மறுமையில் சிறந்தது வேண்டும், நம்ம என்னதான் செய்யணும்னு கேட்டா முதல்ல அடிப்படை அல்லாஹ் சொல்வது, நீங்கள் பயபக்தியோடு வாழுங்கள். குல்ல நபிக்கும் மீன்கும் தாலிக்கும் இல்லதீன தகவ் இல்லதீன இத்தகவ், நீங்க இறையச்சத்தோடு வாழுங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல்லா என்ன சொல்றான்? முதல்ல பயபக்தியை சொல்றான். இது 3வது அத்தியாயம் 14-15 தயவுசெய்து ஆண்களும் படிக்கணும், பெண்களும் படிக்கணும். ஏன்னா பொன் வெள்ளியிலான குவிகள் ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று குழந்தைகள் மேல மோகம், ஆண்கள் மேல மோகம், அதுபோல ஆணுக்கு பெண்கள் இருக்கிற மோகம், செல்வத்தின் மீது மோகம், தோப்பு துறவு என்று மக்கள் அப்படியே மனம் அலைப்பாய்ந்து ஓடுதில்ல. இதுக்கெல்லாம் கடிவாளம் போட அல்லாஹ் சொல்லுவான், இதெல்லாம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான். சரி, ஓகே, இப்போ அல்லாஹ் சொல்றான், சரி நமக்கு ரிஸ்க்கு தடையின்றி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அல்லாஹ் சொல்றான் 7வது அத்தியாயம் 96வது வசனம், நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ் உண்மையிலே நீங்க பயந்து வாழ்ந்தால். அந்த ஒரு ஊர்க்காரங்களை பத்தி பேசுறான். அவங்களுக்கு எல்லா வளமும் கொடுத்தோம், அவங்க முதல்ல கஷ்டத்துல இருந்தாங்க, அந்த கஷ்டத்தை நீக்கிட்டு நம்ம என்ன செஞ்சோம்? திருப்பி அவங்க சுகமாக வாழ வைத்தோம். அப்ப அவனுக்கு பேசிக்கிட்டாங்களாம், முன்னாடி உள்ளவெல்லாம் கஷ்டப்பட்டான், நல்லா அண்ணா கஷ்டப்பட்டான், அதெல்லாம் மாறி மாறி தானப்பா வருது என்று அவள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொன்னா, இல்ல அப்படி கிடையாது. அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அந்த ஊர்க்காரர்கள் அஞ்சு வாழ்ந்தார்களே, ஆனால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்து அருள் வளங்களை நாம் அவர்கள் மீது கொட்டியிருப்போம் அல்லாஹ் சொல்றோம். எங்கிருந்தா வருமா? வானத்திலிருந்தும் பூமியிலும். ஒண்ணு அல்லாஹ் சொல்றது, ஈமான் பலமா வச்சுக்கல. 2வது நமக்கு தேவை இறையச்சம் தான். பயபக்தியை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த ரெண்டும் இருக்குமே, ஆனால் நம்ம என்ன செய்வோம்? வானத்திலும் பூமியிலிருந்தும் நம்ம வளங்களை கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் முடியார்களே, அப்படின்னா அல்லாஹ்கிட்ட நம்ம முதல்ல கேட்க வேண்டியது என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுதா சொல்லுங்க, வத்துகா, நேர்வழியத்தா, இறைச்சத்தா, வல் அஃபா வல் யாருக்கா தெரியுமா தெரியாதா? நான் சொல்லியிருந்தேன், சார் தெரிஞ்சுன்னு நினச்சிக்கிறேன். யாருக்கு தெரியாத தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தமிழோட கேட்டு இருந்திருப்பீங்க துவாவை. நமக்கு எல்லா துவா அரபுலாம் தெரியாது, சில விஷயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு தான் சொல்லுவோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவா எனக்கு அருள் புரி. எது? வல் ஹுதா, நேர்வழியை காட்டு. 2வது வத்துகா, இறையச்சத்தை வழங்கு. லஃபா, அஃபான்னா பத்தினி தன்மையை தா, வல்கினா செல்வத்தை தா என்று அல்லாட்ட நம்ம கேட்கணும். நேர்வழியை கேட்டு அல்லாட்ட இறையச்சத்தை கேட்கணும். அடுத்த ஒரு துவா இருக்கு. உங்க மஜித் இப்ராஹிம்ல நானும் துவாவை படித்தேன். இந்த போல்ட மசீரான்னு எழுதி போட்டிருந்தார், யா அல்லாஹ் எனக்கு இறையச்சத்தை தா, அதிலும் பரிசுத்தத்தை தா. தூய இஹ்லாஸ், இஹ்லாஸ்லயே பரிசுத்தம் இஹ்லாஸை தா, அது நிலைத்திருக்கும் பாக்கியத்தை தா, உன்னை அதற்கு நான் பொறுப்பாளனாக ஆக்கிக் கொள்வேன். என்னை இஹ்லாஸ் ஆகிறேன்னு என்னால் முடியாது. ஏன்னா நான் பலகீனமான மனிதன் தான். குலித்த இன்சான வைஃபா, மனிதன் பலகீனமானவன். நம்ம அப்படிதான் இருப்போம். ஆனா அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான் அப்படின்னா அந்த இறைச்சத்தை அல்லாஹ்வே என்ன செய்வான்? பாதுகாப்போம். நீங்க ஒரு சுஜூதுக்கும் இன்னொரு சுஜூதுக்கும் நடுவில் கேட்கிற துவா இருக்கு. சொல்லுங்க பாப்பா, என்ன துவான்னு? ரப்பிக் ஃபிர்லி. இன்னொரு துவா இருக்கு, யாராவது சொல்லுங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி வஆஃபினி வர்ஸுக்னி வர்ஃபஹ்னி. இதில் என்ன செய்யணும்? வர்ஸுக்னின்னு வரும். அல்லாஹும்ம ஃபிர்லி, மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, ரஹமத்தை நேர்வழி ரஹமத்தை பொழிவாயாக, வஹ்தினி, நேர்வழி காட்டுவாயாக, வஜ்புர்னி, எனக்கு என்ன செய் நிர்பந்திப்பாயாக, வஆஃபினி, ஆஃபினா ஆஃபியத்தை கொடு, வர்ஸுக்னி, என்னை வர்ஸுக்னா இதை வழங்கு. என்னது?
ரிசுக்கை வழங்கு. அடுத்தால வரஃபாவுனி, என் அந்தஸ்தை உயர்த்து. இதில் அல்லாஹ் என்ன சொல்ல அப்படின்னா, அல்லாஹ் மஃபிலி வஹன் வஹதினி வஜ்பூர்னி சொல்லுவாங்கம்மா, என்னை மஜ்பூர் பண்ணாத, ரொம்ப நிர்பந்திக்காதன்னு சொல்கிறாங்களா. உருதுல இந்த வார்த்தையை கழிவு, ரொம்ப மஜ்பூரியாக இருக்கப்பா, ரொம்ப மஜ்பூர் பண்ணிட்டான், வலியுறுத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது ரொம்ப அழகான துவா. அல்லாஹ் இந்த இறைச்சத்தை நம்ம அல்லாட்ட அல்லாஹ் பரிசுத்தமான நீ பொறுப்பேற்றுக்கன்னு சொல்கிறோம்ல. அல்லாஹ் நம்ம நிர்பந்தத்தில் இறைச்சத்தை வாதியாக கொண்டு போவான். அல்லாஹ் நம்மளை ரவுண்டு கட்டி என்ன செய்வான், நம்ம தப்பாக தான் போவோம், ரைட் லெஃப்ட் நமக்கு தப்பெல்லாம் சரின்னு போடும் நம்ம மனசுக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம பொறுப்பேற்றுட்டு மஜ்பூர்னி, அல்லாஹ் நம்ம நிர்பந்தத்தால் என்ன செய்வான்னா நம்மளுடைய பாவத்தை விட்டு தள்ளி என்ன செய்வான், அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு போகிறது. இது நல்லாவே நீங்கள் உணர முடியும். சில நேரங்கள் நம்ம வீக்காக இடத்துல விழக்கூடிய இடம் இருக்கும், ஆனால் அல்லாஹ் தட்டி கரெக்டாக வேற பக்கம் நினைஞ்சிருவான், நம்மளை கொண்டு போய்வான். இரண்டால் இறைச்சத்துக்கு அல்லாஹை பொறுப்பாக்கி கொண்டால் அது சிறந்தது. தலைப்பு இறைச்சம் இல்லை, இறைச்சம் மேஜர் ரோல் வகிக்கும் நம்ம வாழ்க்கையில். இந்த உலகிலும் சிறந்த மறுமை வாழும் சிறந்த வாழ்க்கை. அதே போல் வானத்திலும் பூமியிலிருந்து தங்கு தடையின்றி நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினைச்சா, அல்லாட்ட அருள்வளங்களை பரக்கத்துகளை பெற வேண்டும் நினைத்தால் நாம் முதல்ல கடைபிடிக்க வேண்டியது அல்லாட்ட அதிகமாக இறையச்சத்தை தான். அந்த இறையச்ச முறை பண்பை அல்லதீன காலு ரப்பனா ஆமனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா ஃபகைனா அதாபன்னா, அவங்க அல்லாட்ட துவா செய்வாங்க, இறைவா நாங்கள் ஈமான் கொண்டோம், எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்று கேட்பாங்க. அடுத்து அல்லாஹ் அவங்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா, அஸ்ஸாபிரீன வசாதிகீன வகானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்கார். அவர்கள் வசாபிரீன பொறுமை கொள்வார்கள், சாதிக்கீன்கள் என்ன சொல்றது சதி உண்மையாளர்களாக இருப்பார்கள். அடுத்து அவர்கள் தர்மம் செய்வார்கள், அல்லாஹ்க்கு மட்டும் வழிபட்டு நடப்பார்கள். அடுத்து பில் அஸ்கர் சகருடைய வேளையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். இவையெல்லாம் இறையச்சம் உடையவரின் பண்புகள். இறையச்சம் இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணணும்ல. இறையச்சம்னா கேட்டோம் அல்லாட்ட, ஆனால் இந்த பண்பு நம்மகிட்ட இருந்தாதான் இறையச்சம் வந்திருக்குன்னு அர்த்தம். அது அல்லாவே குர்ஆன்ல சொல்றான். எதை இந்த ஓதுன தொடர்ச்சி தான் அது. பயபக்தி உடையவருக்கு சதா நீரறிவு போலும் சொர்க்கம் உண்டு, தூய துணையில் உண்டு, அல்லாஹ்வுடைய திருப்தி உண்டுன்னு சொன்னாமல. அவங்க என்ன செய்வான்னு கேட்டா இப்படி துவா செய்வாங்க. அவங்களோட என்ன பண்பு, அஸ்ஸாபிரீன வசாதிகீன வகானிதீன முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்கார் என்று அவருடைய பண்புகளை அல்லாஹ் ரப்பல் சொல்லி காமிக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடையார்களே, குர்ஆன் மேலோட்டமா நீங்க இறைச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போகாது. இறைச்சம்னா என்ன, அது எப்படி நடந்துக்கணும்னு சொல்லும். இன்னும் இறைச்ச பண்புகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசினா தலைப்பு அந்த தலைப்புலாம் போக வேண்டியது. இரண்டாவது, இந்த உலகில் சிறந்த வாழ்வை வாழணும், மறுமையில் சிறந்த வாழணும் முஸ்லீம் கேட்கான்னா இந்த உலகில் என்னெல்லாம் இருந்தாலும் சிறந்த வாழ்க்கைன்னு தெரியணும்ல. அந்த கேரக்டர் நம்மகிட்ட இருக்காது. முதல்ல நம்ம இந்த உலகில் சிறந்ததுன்னு என்ன நினைப்போம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சின்ன வீடுனாலும் சொந்த வீடு, ஒரு ஓட்ட பைக்னாலும் சொந்த பைக்கு, என்ன ரெண்டாவது மனைவி நல்ல பண்புள்ள மனைவியாக அமையணும். அவங்களும் கேட்பேன் கணவன் நல்ல பண்பாடானா இருக்கணும், பிள்ளைகள் சாலியான, இப்படிதான் நம்ம மண்டையில் ஓடுறதில் அப்படி தானே. ஆனால் இந்த உலகில் சிறந்த வாழ்க்கை என்ன தெரியுமா, இந்த கேரக்டர் உருவாகுது. நம்ம கரெக்டாக இருக்கோமா, இந்த உலகில் பெஸ்ட் வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா நாம இருந்தா இதெல்லாம் அந்த ரிஸ்க்கு பொறுப்பெடுக்கிறது அல்ல. ஆனால் நான் இந்த உலகத்தில் பெஸ்ட்டாக வாழ்றது அடையாளம் தெரியுமா, ஏன்ட்ட உள்ள இந்த உலகில் பொறுப்பெடால இல்லை, ஏன்ட்ட உள்ள அல்லாஹ் சொல்ற கேரக்டர்களால். இப்போ புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல, புரியுதா? அல்லாஹ் சொல்ற பண்புகள் இருக்குல்ல, பொறுமையாளராக இருப்பான், உண்மையாளராக இருப்பான், ராத்திரிலாம் எஞ்சி அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருப்பான், தர்மம் செய்வான், அல்லாஹ்க்கு முற்றிலும் சரண் அடைஞ்சிடுவான். பயபக்தியோட பற்றி அல்லாஹ் சொல்லும்போது தனக்கு இல்லாத போதும் பிறருக்கு கொடுப்பதிலே ஆனந்தம் அடை, தன்கிட்டே இல்லாட்ட அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். இதெல்லாம் பயபக்தியோட பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற கேரக்டர். இந்த கேரக்டர் தான் இந்த உலகில் சிறந்த வாழ்க்கை. நம்ம எப்படி நினைப்போம் இந்த உலக சிறந்த வாழ்க்கைன்னா, எல்லாமே சொந்தமாக இருக்கணும், முடிஞ்சா நிறைய இருக்கணும், என்ன அப்படி விளங்கிடக்கூடாது. இப்படி இந்த நண்பண்புகள் நம்மகிட்ட இருந்தா இந்த இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்றுக் கொள்வான்னா அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். ஏன் குர்ஆன் இப்படி பேசுது, நாம் நாட்டிற்கு செல்வத்தை விரித்தும் சுருக்கியும் தருகிறோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்யணும், அப்படி நீங்க எங்கேயா வாக்குறுதி கொடுக்கானா இல்லை. சரி, ஓகே. இந்த உலகில் நம்ம சிறந்த வாழ்க்கையில நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் பண்பு தான் இறையச்சம். ரெண்டாவது சூரா தோஹா அத்தியாயத்தை படிங்க. நம்மளோட ரிஸ்க் வாழ்வாதாரம் நமக்கு நல்ல விசாலமாகனா ஒரு பண்பு நம்மகிட்ட இருக்கணும் தெரியுமா, நபியே நீர் உங்கள் குடும்பத்தை தொழுகும்படி ஏவுவீராக, நீரும் குடும்பத்தை தொழும்படி ஏவீராக, நீரும் தொழுகை நிலைத்திருப்பீராக, தொழுகையில நிலைச்சிருங்க. ரிசுக்கை நாம் உம்மிடத்தை கேட்கவில்லை, நாமே உங்களுக்கு ரிசுக்கை வழங்குகிறோம்.
அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க குடும்பமா தொழுங்க. வீட்டு அத்தா தொழுதுட்டு மகன் குப்புரடிச்சு படுத்துக்கிறது, அல்லது அம்மா தொழுதுட்டு அத்தா தொழ போகிற வீட்டில் பெண்கள் சாலியாங்க, ஆண் வந்து மையத்தான் கிடக்கான், அந்த பொம்பளை வச்சு மாங்கன்னு தொழுதுட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் வந்து சண்டி மாடு எதுவும் படுத்துக்கிட்டு அப்படின்னா ரிசல்ட் பிரேக் ஆகும். வீட்டில் மகனோ தொழாமல் குப்புற படுத்துட்டு கிடந்து பெட்ஷீட்டை உருண்டுட்டு கிடந்தான்னா அந்த வாரில் கொண்டு அடித்து என்ன செய்யணும், நல்ல தண்ணிலாம் தெளித்து களிமா சொல்லி கொடுத்து தொலை வச்சு அதில் உருவாக்குனாங்கன்னா வீட்டில் ரிசுக்கு தடைப்படாது. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, வீட்டில் ரிசுக்கு விசாலமாகனா ஆணும் பெண்ணும் குடும்பமாக தான் தொழணும். நபியே நீர் உன் குடும்பத்தை தொழும்படி ஏவுவீராக அல்லாஹ் நபிக்கு கட்டளையிட்டு சொல்லிட்டு ரிசுக்கை சேர்த்து கனெக்ட் பண்ணுவான். ரிசுக்கை நாமே உமக்கு வழங்குகிறோம், உம்மிடத்தில் நாம் கேட்கவில்லை என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். சரியா? ஓகே. ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்ட அடுத்தால, இந்த உலகில் சிறந்த வாழ்க்கை அப்படின்னா நாம் வந்து உறவுகளை பேணி வாழும், உறவுகளை பேணி வாழும். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உறவுகளை பேணி வாழ்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்குகிறான். சரி, உறவுகள் எப்படி இருக்கும்னா எப்போதும் கெட்டி அணைச்சி தோல்ல தொங்கிட்டுலாம் இருக்காது, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் உறவுக்காரர் நான் வந்து பகையாவே இருக்கிறாங்க, நான் போய் சலாத்தை சொல்லுகிறேன், ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, பகையை தொடர்றாங்க, நான் மீண்டும் சலாத் அல்லாஹ்வுடைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ அவ்வாறு செய்தால் அவனை சுடு சாம்பலை நீ தின்ன வைத்தவன் போலாவாய், சுடு சாம்பலை தின்ன வைத்தவன் போலாவாய். ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல, நீர் சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பீராக, அதன் மூலமாக உறவை புதுப்பித்த நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது, ஆனா உங்களுக்கு உறவை புதுப்பித்த நன்மை அல்லாஹ் தந்து விடுவான். ஆக யார் உறவை பேணி வாழ்கிறாரோ ரிசுக்கை நாம் விசாலமாக்கிறோம். நல்லா கேளுங்க, வாழ்க்கையில பாடுபடும் அதுக்கு தான். இந்த உலகத்துல ரிசுக்காக மனுஷன் ஓடுறான், புரியுதா? அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா கிடைச்சா சோறு கிடைச்சா போதும்னு நினைப்பான், அப்புறம் சோறு கிடைச்சோன்னா குழம்பு கிடைக்கான்னு நினைப்பான், குழம்பும் சேர்த்து கிடைச்சோன்னா கொஞ்சம் தொட்டு கூட இருந்தா நல்லதான்னு நினைப்பான், புரியுதா? அப்படி கொஞ்சம் கையில வேலை யாரிட்டுனா அந்த காப்பர் லீஃப்ல போய் சாப்பிடணுமா. இந்த மனுஷன் மெயின் சீட்டுக்கு அப்படியே ஜம்ப் ஆகி குரங்கு மாதிரி அடிச்சுட்டே போயிட்டே இருக்கும், புரியுதா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரிசுக்கை என்பது நிதானமா நீ பார்க்கணுமா, எப்போதும் உடைய லோயர் லெவல்ல பாரு, உனக்கு கீழானல பார்த்து திருப்தி அடைஞ்சுக்கோ, அல்ஹம்துலில்லாஹ் வந்துடும். ரிசுக்கை சக்சஸ்ஃபுல்லா அடைய நினைக்கக்கூடிய உறவுகளை இறைச்சத்தை பேணட்டும், தொழுகையை நிலைநாட்டட்டும், உறவுகளை பேணி வாழட்டும். அடுத்தால் அவங்க செய்ய வேண்டியது ஃபக்குல்து இஸ்தக்ஃபிர் ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூ நபி அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள், மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். சில சமா அலைக்கும் எதிராரா, வானத்தின் அல்லாஹ் மழையை கொட்டுவான். ஒயுந்திக்கும் அம்பால் பனீன, உங்களுக்கு அம்பால் அம்பால் அம்லா என்னது, செல்வம் செல்வம் செல்வம், துட்டு துட்டு மணி மணி துட்டை கொட்டுவான். அம்பால் செல்வம் பொங்கும். ஒபனீன குழந்தை பாக்கியத்தை தருவான். ஜல்லக்கும் ஜன்னா தோட்டங்களை தருவான். ஜல்லக்கும் அன்ஹாரா கீழே ஓடுகிற ஆறுகளையும் தருவான். வெறும் தோட்டம் வந்து தண்ணியில நினைச்சிய அதுக்கு எவ்வளவு கவனமா பொறுப்பேற்கிறான் பாருங்க, அதையும் தந்துடுவான். எது என்ன செஞ்சா சொல்லுங்க, பாவ மன்னிப்பு தடணும். உண்மையிலே நான் கேட்கேன், எத்தனை பேருக்கு நான் பாவம் செஞ்சு தானா கண்ணில் கண்ணீர் வரும் சொல்லுங்க பாவம். மனசாட்சியோடு நீங்க பேசணும். நீங்க கள்ள பயிலா நானும் நீங்களும் கள்ள பயிலா இல்லைன்னு தெரிஞ்சிடும். உண்மையிலே நான் தான் யோக்கியன்னு சொல்லிட்டு நம்ம தொழுதோமா, அல்லது நிற்கும் போதே குற்ற உணர்வோடு நமக்கு அழுக வந்துடுதா? உண்மையை பேசுங்க. நீங்க எல்லா பேப்பரோடு நானே அட்டஸ்ட் பண்ண என்னமா யோக்கியம் உலகத்திலே கிடையாது. யாரெல்லாம் எனக்கு மண்ணா கண்ணீர் வரும், மண்ணா வரும். முன்னின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகையில நின்னா ராத்திரெல்லாம் குடம் உடைந்து போற அழுகு. எப்படி அழுக? குடம் உடைந்து போனால் அறைகள் அப்படி ஈரமாய் ததும்பி விடுவதை போட்டு தொழுகிற அழ முடியுது, அவங்களால அழ முடியுது, புரியுதா? இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் நல்லா வாக்குறுதி கொடுக்காம பாருங்க. எதுக்கெல்லாம்? உங்களுக்கு மழை இல்லாட்ட எல்லாமே பூமியே காணாம போயிருமே, உயிரினங்கள் அழிந்து போமே, பயிரினங்கள் ஒண்ணுமே இருக்காத, ஆடு மாடு பறவை எங்க லெப்பான் கோழியா எங்க திங்க எல்லாம் செத்து போயிருமே, எல்லாம் மண்டையை போட்டுரும். அப்புறம் என்ன திங்க? கையை தான் அயலோடு சூப்பணும், ஒன்றும் இருக்காது இல்லையா? மழை தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாம் மழையை தரும் பொறுப்பு எடுத்துட்டு சொன்னா எப்பா உனக்கு காசு தருவான், காசு நீ ஓடுறது இல்லை அது கிடைச்சிரும் உனக்கு. என்ன அது எவ்வளவு நான் தீர்மானிச்சுக்கிட்டுதேன். நீ நல்லவனா இருந்தா உனக்கு அளவாக தான் அல்ல உனக்கு உன்னுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். நாடிகளுக்கு விரித்தும் சுரிக்கும் நல்லா பொறுப்படு. நீ நினைப்ப ஒரு கோடி இலக்குன்னு வச்சு ஓடிக்கிட்டே இருப்ப. அல்லாஹ் மூத்தவளை உனக்கு இதுக்கு மேல கொடுத்த நீ மோசமா போயிருவ, நல்லது செய்ய மாட்டேன், சோம்பேறி போயிட ஆயிடுவ, கொண்டாட்டி கூட உருவரா சுத்த ஆரம்பிச்சிருவ,
உன்னை லக்கான் போடுவோம் பாரு என்ன செய்வான், உன் மேலே எல்லாம் கரண் ஊதி என்ன செய்வான்னா அவனுக்கு அப்படி லவக்குன்னு பிடிச்சி வைப்பான். நீ 3 சோரை முட்டிட்டு தள்ளிட்டு போற மாதிரி ஓட ஒன்றும் வேகாது. ஏன்னா அல்லாஹ் உன்னை கருணை கொண்டால் உனக்கு எவ்வளவு ரிஸ்க்குன்னு அவனுக்கு தெரியும். உனக்கு எவ்வளவு ரிஸ்க்கு மூமினே அல்லாஹ் நேசித்தால் அந்த லிமிட் வச்சிருப்பான். அதுக்கு மேலே சொல்லுவான்டா கழுதைக்கு அல்லாஹ் கொம்பை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பின்னால இந்த அடி அடிக்குது, முன்னால கொம்பை கொடுத்த என்னதுக்கு அவன் சொல்லுவாங்கல்ல, கழுதை அறிஞ்சான் கொம்பை கொடுக்கலன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னா மூமின்கள் இறையச்சம் முஸ்லீம்கள் எல்லாம் நேசிச்சுட்டான்னா செல்வத்தை கொடுப்பான், உனக்கு தேவையான அளவு கொடுப்பான். உனக்கு தேவையான அளவு தட்டுப்பாடுலாம் எல்லாம் தந்தோம், எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அடுத்தது என்ன சொன்னான், குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியம். சந்ததி பாக்கியம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாரு. கருத்தரிப்பு மையங்கள்லாம் தெருக்கு 2 மைல் உருவாயிட்டு, இந்த தெருவில் ஒன்று ரொட்டி கடையில் ஒன்று ஆரம்பிச்சிருவான். ஏன்னா பிள்ளை குட்டியே நீ இல்லாத காலம்லாம் உருவாகத்தான் சந்தேகமே கிடையாது. அவனே எல்லா உணவுகளும் அவங்களை கண்டுபிடிச்சு வச்சுட்டான், மாத்திரை மருந்து அதுக்குன்னே வச்சுட்டான். நீ காலப்போக்கில் எல்லாம் வீட்டில் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்க போகுது. ஏற்கனவே ஒத்த பிள்ளை 1.5 பிள்ளை தான், அதுவும் கட்டாயிரும். நீ பார்த்துக்கிட்டே இருங்க, இதெல்லாம் நடக்காது. விஞ்ஞானம்னு நினைக்கிறோம்ல, வேற ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கு. நம்மளை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு எல்லா உலகமும் இயங்கிட்டு இருக்கு, புரியுதா? மருந்து மாத்திரம் நீங்கள் வாழ முடியாத சூழலை உருவாக்கிடுவான். அதெல்லாம் நம்மளாம் சிந்திக்க அறிவே கிடையாது. ஏன்னா நம்ம குரான் பக்கம் குரானை வேற நோக்கத்தில் படித்ததே கிடையாது. மனிதன் கரங்கள் செய்த காரணத்தில் கடலிலும் கரையிலும் தீவுகள் மிகைத்து விட்டுறேன்னு சொன்னான். என்னன்னு கேளுங்க, ஒரு இளவும் தெரியாது. ஆமாம் எல்லாம் போகிற பக்கம் ஆமாம் கடல்லையும் கரையிலும் தீவுகள்லாம் மிகைச்சிட்டு ஆமாம் கரெக்டு தான். என்னப்பா ஒரு இளவும் தெரியாது, என்ன உட்காந்து யோசிச்சா தானே தெரியும். அதுக்கு நேரமே இல்லையா, நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம்ப்பா. நம்ம தான் வானத்தை தூக்கி இப்படி தோளில் வந்து அட்லஸ்னு ஒரு சினிமா அந்த இடத்துல பாடத்தில் இருக்கோம். அட்லஸ் வானத்தை டாக்கி பிடிச்சாம பண்ணணும், நம்மளும் அட்லஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். உங்களை பேச வித்தியாசமாக தெரியல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாத்தை வேற கோணத்தில் பாருங்க, குரான் வேற ஒன்று சொல்லுது, நம்ம மண்டையில ஏறாது. நாம் ஒன்று புரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் வேற ஒன்று சொன்னான். ரெசுக்கு அல்லாஹ் எப்படி பொறுப்பெடுக்காம பாருங்க. முதல்ல என்ன சொன்னா, தக்குவா சொன்னான். 2வது தொழுகையை சொன்னான். 3வது ஹதீஸ்ல சொன்ன உறவுகளை பேணி வாழணும். இப்போ என்ன சொல்லுச்சு, பாவ மன்னிப்பு இல்லையா? பாவ மன்னிப்பு தேடி வாழ்ந்தால் இதெல்லாம் கிடைக்கும். சந்ததி பாக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கடுமையான வார்த்தையை பயன்படுத்த அந்த இடத்துல சொல்ற மாதிரி 16வது அத்தியாயம் 30வது வசனம் சூரா நஹல் 30. அல்லாஹ் சொல்றான், பயபக்தி உள்ளவரிடம் உங்கள் ரப்பு எதை உங்களுக்கு இறக்கி வைத்தான் என்று கேட்டோம். தக்குவான்னு சொல்றோம்ல, இறைச்சி உடையவர்கிட்ட போய் அல்லாஹ் கேட்டாலாம், ஏப்பா உங்களுக்கு அல்லாஹ் என்னப்பா இறக்கி வைத்தான் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார்கள், நன்மையை அருளினான் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். நம்ம அப்படிதான் சொல்லுவோம், என்னப்பா சொல்லுவோம், அல்லாஹ் அவங்களை என்னப்பா இறக்கி வச்சான்னு கேட்டா அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தான் அருளினான் என்று சொல்வார்கள். எவர் அழகான நன்மை புரிந்தாரோ அவருக்கு இந்த உலகிலும் மறு உலகிலும் நன்மைகள் உண்டு. யார் அழகான நன்மை புரிதல். அடுத்தால என்ன சொல்றான், இந்த உலகத்தில் சிறந்தது வேணும், மறுமையிலும் பெஸ்ட் வேணா, நன்மைகள் நல்லறங்கள் புரிதல். ஈமான் கொண்டு இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லறங்கள் நிறைய செய்யுங்கப்பா. நிறைய நல்லதை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா, நல்லறங்கள் செய்யறதுக்கு திட்டமிடாம நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் போற போக்கில் நான் லெஃப்ட்ல டீல் பண்ணிடுவேன், நல்லதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது, எவனாலே முடியாது. உங்கள் செயல் திட்டங்கள் சிந்தனை சிலதை தனியா செய்யணும், சிலதை கூட்டாதான் செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் மார்க்கத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே தான் வீடு குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைன்னு சுற்றிக்கிட்டே இருக்காதீங்க, வேஸ்டா போயிடும். காகிதங்கள் வெத்து காகிதமா மாறிடும், உங்களுக்கு புரியாது. அல்லாஹ் நன்மை புரியுங்கள், நல்லை புரியுங்கள், நன்மை புரிவோருக்கு அல்லாஹ் சொன்னான், நன்மை புரிந்தார் அவருக்கு இந்த உலகிலும் மறுமை உலகிலும் நிச்சயமாக நன்மை உண்டு, மறுமை வீடுதான் மேலானதாக இருக்கும். பயபக்தியோரின் வீடு மிக நேர்த்தியானதுன்னு அல்லாஹ் சொல்லிக்கலாம். அவங்க வீடு ரொம்ப நேர்த்தியா இருந்த பயபக்தியோடு இருக்கு. இந்த வீட சொல்லலை, ஆகிரத்தின் வீடு எல்லாம் சொல்லிக்காங்க. சூரா ஹஜ்ஜில் 77வது வசனத்தை தயவுசெய்து படிங்க. அல்லாஹ் சொல்லுவான், யார் வெற்றி பெறுவார்கள் சொல்லும்போது அல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லிடுவான், நீங்கள் ஈமான் கொண்டு ருக்குவும் செய்யுங்கள் சுஜூதும் செய்யுங்கள். தொழுகை பிரித்து சொல்லுவான், ருக்குவும் செய்யுங்கள் சுஜூதும் செய்யுங்கள், வாபுது ரப்புக்கும் உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் நன்மை செய்யுங்கள் வெற்றி பெறும் பொருட்டு. அப்போ நல்லா கட்டிடுங்க. நன்மையை தனியா கலட்டிடுவான், தொழுகையை தலையா கலட்டிடுவான். நம்ம தொழுகை நன்மை நினைச்சு அதோட ஃபைல் க்ளோஸ். நீங்க சொல்றப்பா இருந்தா ருக்குவும் செய்யுங்கள் சுஜூதும் செய்யுங்கள், வாபுது ரப்புக்கும் நன்மை இறைவனை வணங்குங்கள், அடுத்த வரி இருக்கிற நன்மை அதை அடிச்சிடணும்.
பேனாச்சு என்ன செய்யணும், அழிச்சிட்டு குரான்ல 2 வரையும் எடுத்துடணும். இப்போ புரியுதா? ருக்கும் துகும் செஞ்சுக்கிட்டே இது மட்டும்தான் நன்மைன்னு வாழ்க்கையை ஓட்டு ஏமாந்து போற முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஏய் அப்படிலாம் கிடையாதுடா, ஒழுங்க தொழுங்க, நீ அல்லாஹ்வை கட்டுப்படு, அடுத்து நன்மை புரி, வெற்றி பெறுவாய். நன்மை புரி, வெற்றி பெறுவாய். தெரிஞ்சுக்கிடுங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. தொழுகை மட்டும் நன்மை. ஏன் தொழுகை எப்படி தெரியுமாங்க? சட்டை இல்லாமல் நீ வெளியே வர முடியுமா? உங்களால வர முடியுமா? ஆடை உடம்போட பின்னி கிடக்கும். இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். கழட்டி போட்டாங்க நிர்வாணி, நாய் கூட மதிக்காது, அவமானம். தொழுகை அப்படித்தான், நம்ம உடலோட சேர்ந்தே எப்போதும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் தொழுகை விதிவிலக்கு, அதுபோல சில நேரங்களில் ஆடை மக்கள், சில நேரங்களில் கழிவறைக்கு போகும்போது கழட்டி, இப்படித்தான். மற்ற நேரம் அதே போலதான். சரிங்களா? அதனால கொஞ்சம் தயவு செய்து மார்க்கத்தை வேற துணியில புரிஞ்சுக்கிடுங்க. நீ சுபானல்லாஹ் சொல்லு 300 தடவை, லா இலாஹ 1000 தடவை சொல்லி, 2000 சொல்லி, அல்லாஹ் சொர்க்கத்துல மரம் நட்டம், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. இந்த ஆலிம் சாம்பார் என்ன செய்யும்? இதைத்தான் உருட்டுவான், உருட்டுவான். ஏன்னா வெளியே வர மாட்டான். ஒன்லி உருட்டல் வேலை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஏமாந்து போவாதீர்கள். இபாதத்து என்பதை நம்மோட ஒட்டிட்டு இருக்க மாதிரிதான். நல்லறங்கள் இருக்கு, அமலசாலிகள் இருக்குல்ல, அதுல டாப் என்னன்னு கேட்டா ஜிஹாத் வரைக்கும் போயிடும். ஜிஹாத் வரைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய கடைசி என்னது நீ சொன்ன யாருக்கா சொல்லு. பாதையில் கிடக்கிற மக்களுக்கு இடையூறு இருக்கிற கல்லைய மொழியை அப்புறப்படுத்து, அதை கூட நம்ம எடுத்துப்பட மாட்டோம். அப்படியே ஒரு புடாம ஒரு லாங் ஜம்ப் அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்படியே அப்படி பைக்ல அது கல்லை கட்டடிச்சுடுவான். எவ்வளவு இறங்கி இந்த கல்லை எடுக்காது, முள்ளை எடுக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏகத்துவத்துக்கு இல்லப்பா சகாதத்து. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ ஈட்டி முனை எதிரே வைத்தான், எதையும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ரோட்கடை கல்லை முனை எங்க அப்பங்காலில் கொடுத்துட்டு போட்டு போயிட்டே இருக்கும். உண்மையே சொல்லு, கல்லு முள்ளா எடுத்து போட்டாலும் கை தூக்கு வராது. ஈமான் எங்க வரைக்கும் உதைக்கு தெரியுதா? நல்லறங்களுக்கு அர்த்தம் தெரியாம தொழுதாலே போதும் குரானை ஓத உண்டு. கண்ணுகளுக்கு முத்தப்படு சொரிகிறோம், கிஸ் கிஸ் கொடுப்பான் பாரு. மறுமேல குரான் எச்சா வந்து நிற்கும், அவ்வளவு கிஸ் கொடுத்துருப்பான். இதெல்லாம் யாருப்பா செய்வா? ஏழைகள், அனாதைகள், சிறை, பலகீன மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தேவையுள்ள மக்கள், விதவைகள், அனாதைகள், ஏழைகள், சிறைப்பட்டோர், கடன் பட்டியல் போடட்டா? இதெல்லாம் வரணும். மனசுல இருந்தாதான் வரும், செயல் இருந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. இது செயல்ல மனசுலயே ஊறிட்டே இருந்தாலும் தப்புங்க. வார்த்தை துவாவே விளையாட வராது. தெரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாத்தை அப்படி ஜம்ப் பண்ணி கடந்து போன்னு நினைக்காதீங்க. சோம்பேறிகளின் மார்க்கமாக இஸ்லாத்தை இந்த உலகின் நன்மை மறுமையின் நன்மைன்னு வேணும் கேட்கக்கூடிய, எப்படி தெரியுமா? ஜெட்டு வேகத்துல செயல்படும். ஜெட்டு அமலசாலிகளுக்கு அர்த்தம் தெரியாம வாழ்க்கையை கடத்திட்டு போயிடாதீங்க. இந்த உலகத்தை சிறந்தவன்னு நினைச்சா ஒரு அல்லாட்ட அந்தஸ்தை கேட்ப. எப்படி அல்ல அந்தஸ்தை தருவாங்க நினைங்க. அல்லாஹ் மக்ஃபிரி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புனி வாரி வர்ஸுக்னி வர்ஃபஹ்னி. வர்ஃபஹ்னா உயர்த்துதல். உங்களோட அந்தஸ்தை உயர்த்தியா அல்லாஹ் எப்படி உயர்த்துவான்? எப்படி உயரும்? படுத்துட்டு தொழுது வீட்டில் போய் நேராக டபக்கு பெருச்சாளி பத்திரிக்கா அந்த ஓட்டையில் ஜம்ப் இந்த ஓட்டைக்கு வந்தோம், சர்றன்னு போய் ஏற்றிங்க, சர்றன்னு இந்த ஓட்டை இப்படியே அடிச்சுக்கிட்டே கிடந்தா இது என்னப்பா முஸ்லீமான வாழ்க்கை? எனக்கு ஒன்றும் புரியும், வித்தியாசமா இருக்கு. உண்மையில உங்களுக்கு போர் அடிக்கலையா? உங்களுக்குலாம் போர் அடிக்கலையாப்பா? ரொட்டீனா ஒரே வீட்டில் இருந்து. ஹாஸ்டல் யாராவது படிச்சிருக்கீங்களா? ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கை தூக்குவாங்க? 7 நாளும் சாம்பாரா போட்டா நீ செய்வ. 7 நாளும் 3 நேரம் சாம்பார், வெங்காய சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், தக்காளி சாம்பார். செத்துற மாட்டோம். ஹாஸ்டல் வாடணும் கொண்டுன்னு நினைப்போம். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு யாரும் ஹாஸ்டல் அனுபவம் இல்லை? அதான் நீங்களாம் இப்படி இருக்கீங்க. போர் அடிக்கல, மோத்தல் அடிக்கல. இப்போ ரொட்டீன் லைஃப்ல காலையில் எழுந்திப்பேன், சாப்பிடுவேன், தொழுங்க, வேலைக்குவேன், சாப்பிடுவேன், வேலைக்கு. என்ன பார்த்துக்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை மனத்துக்கு கொண்டாட்டியை கூட்டிக்கல. ஒருத்தன் சொல்லுதான், சண்டே மட்டும் என் ஒய்ஃபை நான் பைக்கில் கூட்டிகிட்டு போனேன்னா வீட்டில் பிரச்சனை தலை வெடிச்சு அப்படின்னா, நானும் ஹரிஷை ஃப்ரெண்டு ரசூல்லா ஆயிஷாமா இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, கச்சம்மாவை இங்கே கூட்டிகிட்டு போனேன். நானும் தேடினேன், ஒரு ஹதீஸ் கிடைக்கும். இவன்ட கேள்வி, வீக்லி 1 டே அவங்க அப்படியே ஒரு ரவுண்டு போகணும்னு சொல்லுவாங்க. பாருங்க, ரவுண்ட் அடிக்கிற பொண்டாட்டி வந்துட்டா. ரவுண்ட் அடிக்கிற பொண்டாட்டி சிட்டி அப்படி லோப்பா வசந்த மாளிகை அவனை கட்டி வைத்த வசந்த மாளிகையைப்பார், இந்தாப்பார் இவன் கட்டின கடையைப்பார், உள்ள போ கொள்ளையடிக்கிற ரிலையன்ஸை பார். எப்படியா அப்படிதான் குரான் சொல்லியிருக்கா? பெண்களுக்கு நான் பேச பிடிக்காது. ஏன்னா இவன் ஏதாவது பேச ஒன்று விதவையை கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா இதை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சத்தியத்தை சொல்ல எந்த பயமும் கிடையாது. கலைஞர்களே, இதில் ஜிங்கடிக்கிற ஆணிவேலை நம்மளாம் கிடையாது, உருட்டுற வேலை நம்மகிட்ட கிடையாது. உடச்சி பேசணும்.
மார்க்கத்தை சுருக்கி பெருச்சாலி மார்க்கமா ஆக்கிறாருங்க. இந்த உலகில் மறுமை நன்மைன்னா சும்மெல்லாம் கிடையாது, சும்மா கிடையாது. தலை சுத்தனமாய் செய்திகளை ஒரே வசதி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் வகதுப லனா ஃபீ ஹாதிஹி துன்யா ஹயாத்து வ ஃபில் ஆஹிரா இன்னா அஹதுனா இலைக கால அதாபி உஸீபு பிஹி மின் மன் அஸாப் வ ரஹ்மதி வஸியத் குல்ல ஷைஇன் ஃபஸஅக்துஹா லில்லதீன யத்தகூன யௌதூன ஸகாத வல்லதீன ஹும் ஆயாத்தினா யுமினூன். அல்லாஹ்வுடையார்களே, 7வது அத்தியாயம் 156வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை விதித்து அருள் புரிவாயாக, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் என்று அவர் சொன்னார்கள். இதான் நம்ம கேட்கறது. அம்மா எல்லாம் நான் தொழுதுட்டேன், எனக்கு உடனே இம்மையும் அள்ளி அள்ளி போடு அப்படின்னு நம்ம கேட்போம். அதற்கு இறைவன் பதிலளித்தான், என்னுடைய வேதனையை கொண்டு நான் நாடி வரை பிடிச்சிருவேன். பதில் எப்படி வந்தது? ஓகே, தொழுதுட்டீங்களாப்பா, என்னை வணங்கியாச்சு இல்ல, பாஸ், இம்மை மறுமை எல்லாம் அள்ளி அள்ளி பாக்கெட்டில் போட்டு இருப்பாங்கன்னு நல்லா சொல்லலை. பதில் என்ன கொடுத்தான்னா, எனது வேதனையை கொண்டு நாடியரை பிடிச்சிருவேன். நீ தொழுதாலாம் நீ தொழுதுட்டுலாம் தப்பிக்கலாம் நினைச்சுக்கிடாத. ஆனால் எனது அருள் எல்லா பொருளையும் சூழ்ந்து இருக்கிறது. என் அருளை எல்லா பொருளையும் நான் சூழ்ந்து வைத்திருக்கிறேன். எனினும் அடுத்த அல்லாஹ் அதுதான் நிபந்தனை போடலாம். பயபக்தியோடு நடப்போருக்கு, தக்வாவோடு நடந்தால், யார் ஜக்காத்தை கொடுத்துடுகிற அவர்களுக்கு, யார் நமது வசனங்களை நம்பி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இம்மை மறுமையும் அருள் வளங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், வழங்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். புரியுதா? எடுத்த உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான்னா, நீ தொழுதுட்டு தப்சீலா நினைச்சிடாத, நான் நினைச்சா என் வேதனையை கொண்டு உங்களை பிடிச்சிருவேன். 8வது அத்தியாயம் 25வது வசனத்துல எல்லா ஜுமானையும் அடிக்கடி தயவுசெய்து எடுத்து படிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் உங்களில் தவறுகளை துறைத்தான் குற்றம் பிடிக்கிறேன் என்று அல்லாஹ் தண்டிப்படி என்று எந்த நியதியும் அல்லாஹ்கிட்ட இல்லை. அல்லாஹ் நாடியரை தண்டிப்பான் என்று எல்லாம் சொல்லிக்கான். அவன் நாடினை பிடிச்சிருவானா அப்படின்னா அப்போ நமக்கு இயல்பாக அழுக வரணும்ல. நான் எதை கேட்கேன், தயவுசெய்து மக்களே, இந்த சின்ன வயசுல மனங்களை அல்லாஹ்வுக்காக இலகுவாக வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்ட்ட அழுக பழகிக்கிடுங்க. உலகத்துல எவன்ட்டவனா அழாமல் இருக்கலாம், ஆனால் படைச்சவன்ட்டு அழணும். மற்றவன்ட்டு அழுகுதான் தப்பு, படைச்சவன்ட்டு அழுகிறவன் தான் கெட்டிக்காரன். படைத்தவன்ட்டு அழுகிறவன் தான் கெட்டிக்காரன், தேவைக்காக அழுவன் இல்லை. அல்லாஹ் உண்மையிலே பயந்து, எப்பா என்னென்ன நீ தந்திருக்க அருட்கொடைகள், நான் ஒண்ணுமே சரியா பதிலளிக்கல, சரியா நன்றியும் செலுத்தன். ஏ அப்பா, நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, ஏ அப்பா இப்படி அலையிறவனா வேலைக்கு ஆகாது. இஸ்லாம் அப்படிலாம் சொல்ல உடைச்சிரும். மாபெரும் ஜாம்பவான்கள்லாம் மரண தருவாயில அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடி அழுதாக தான் ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிக் ஃபில், இறைவா என்னை மன்னிப்பாயின்னு கேட்ட ரசூலுல்லாஹ் மரணத்தை சொல்லுவாங்க இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க மக்களே. இஸ்லாத்தை நம்ம இம்மைக்கு சிறந்தது வேணும், மறுமை சிறந்தது வேணும்னு கேட்குறோம். ஆனால் இம்மை சிறந்தது என்னெல்லாம் சொல்லுது பார்த்தீங்களா? இந்த கேரக்டர்லாம் உருவாக்குறதுக்கு தாங்க குர்ஆன் நமக்கு வந்திருக்கு. குர்ஆனை சும்மா மந்திர புத்திரமாக ஓதுகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்றேன், கண்ணியம் இந்த சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனுடைய உரைகளை ஆழமாக உள்வாங்கிட்டு செயல்படணும். பிற வேதங்களை போன்று ஓதி கடந்து போற வேதம் அல்லது மார்க்கம் இது. குர்ஆன் அல்லது வேதம் அல்ல, இது அல்லாஹ் சொன்ன ஒளி என்கிறான். அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளினா, இதயத்தில் உள்ள போந்து விசாலமாக்கும். அத்தகைய ஒளி 6:125 படிங்க. அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்காக நேரடியை பெற்றாரோ இதயத்திற்கு அல்லாஹ் இதயத்தை தீனுக்காக விசாலமாக்கி ஒளி நிறைந்ததாக நிரப்புகிறான். இதயத்தை நிரப்பிடுவான். அப்படிப்பட்ட பாக்கியம் இம்மை மறுமை உலகத்தினுடைய நன்மைகளை பெற ஆசைப்படக்கூடிய நன்மக்கள் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம தக்வா இறையச்சத்தோடு வாழ கலந்து விடணும். இறைச்சத்தின் பண்புகளை பற்றி சொல்லும்போது அவங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அஸ்ஸாபிரீன வஸாதிகீன வகானிதீன முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்கார், சகருடைய வழியில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், பொறுமையை கடைபிடிப்பார்கள், உண்மையாளராக இருப்பார்கள், சதக்காசியம் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பார்கள் என்று அல்லாஹ் கேரக்டர் சொல்றான். அதே போல தனக்கு இல்லாத போதும் பிறருக்கு கொடுப்பதில் ஆனந்தம் அடைவார்கள், பயபக்தி உடையரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அகைமுஸ் ஸலா, தொழுகை நீரும் குடும்பத்தாரும் நிலைநாட்டுங்கள், உங்கள் ரிசுக்கை நாம் பொறுப்பேற்கிறோம் அல்லாஹ் சொல்றான். உறவுகளை பேணி வாழன்னு சொன்னான். பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேடினால் இந்த உலகத்தில் செல்வம், குழந்தை பாக்கியம், தோட்டம் தரும் எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சுற்றுலா செல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். வேன் டிரைவர், டூர் பார்ட்டி, எனக்கு சுற்றுலா செல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். என்ன பதில் இருக்கு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? லீவ் வந்தால் கொடைக்கானல் போயிடணும், என் ஒய்ஃப் பெருவரிலே நிற்கா அப்படிமா, பெருவரிலே நிற்கா, கீழே இறக்க மாட்டேக்கா, கொடைக்கானல் போகணும்பா, என் பிள்ளை தூண்டி விட்டுருது, அதை ஊட்டி தான் போகணுங்குது அப்படின்னு நீக்கிறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சகாபாதம் கேட்டார், அல்லாஹ் தூதரே, சுற்றுலா அவர் போயிருக்கான், ஆனால் என்ன செஞ்சாருன்னா இதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்க நேராக அல்லாஹ் தூதரே அனுமதி தாருங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என் உம்மத்துக்கு சுற்றுலா என்பது ஜிஹாது தான் என்று சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னது? ஒருவராக போய் ஜிஹாதுன்னு 2 அர்த்தம் இருக்கு. ஃபீ சபீலில்லாஹ், இறை பாதையில தாவாக்கு போகிறோம் தான் போகிறோம். ஒரு இடத்துக்கு பிக் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் தாவா செய்யணும் போனால் போகலாம். நம்மளால் எப்படி ஆள் தெரியுமா? குர்ஆன் வசனத்தை எடுப்பான். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பூமியை சுற்றி திரிந்து இந்த பூமியின் ஓரங்கள்லாம் சுருங்கி இருப்பதை நபியை நீர் பார்க்கவில்லையா? எடுத்தாம் பாரு வசனம். என்னன்னா, பூமியுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அது குறைஞ்சிட்டே வருது. தெரிஞ்சானே, கடல் பரப்பு ஏறிக்கிட்டே வருது. எப்படி சுற்றுலா ஒரு ஐடியா வருதான் பாரு. பூமியை சுற்றி திரிந்து பூமியின் அருகுகள் ஓரங்கள்லாம் சுருங்கி வருவதை நபியை நீர் பார்க்கவில்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒருவரை போக சொல்றானா? எப்படி இவன் போய் அங்க போய் அல்லாஹ் ஆராய்ச்சி பண்ணிட்டு போறோமா, இங்க கூட பொண்டாட்டியை கூட பிக்னிக்கு. ஆனா என்ன கதை விடுறதுன்னா, அல்லாஹ் பார்க்க சொல்லலையா? தாங்க முடியும். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட சகாபா பைத்தியக்காரங்க, நாமெல்லாம் அறிவாளி அப்படியா? அப்ப ரசூல் இதுதானே சொல்லிருக்கோம். இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தை சொல்லியிருக்கான், அதனால தடையில நீங்க போய் அப்படி செய்ய, பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டிட்டு கடற்கரை வரமா நின்று இப்படி ஜான் ஜம்பக்குன்னு அலங்க, பூமி சுருங்கிட்டு பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னா, இந்த ஊர் சுத்துற வேலை இருக்குல்ல எங்க, இதெல்லாம் ஊதாரி பேர்ல செய்யறது. புரியுதா உங்களுக்கு? ஊதாரி பேருக்கு வேலை என்ன? கையில காசு இருக்கு, ஏதாவது சுத்தணும்னா இங்கேயா ஒரு முறை பிக்னிக் அடிப்பான். உங்களுக்கு வேணும்னா என்ன யூடியூப்பை தராங்க, பேக் பேக்கர்னு குமார் ஒருத்தர் இருக்கான், அவன் எல்லா நாட்டுக்கும் போய் யூடியூப்ல போறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, காசை கறி பண்ண. ஏங்க, நான் அப்பதான் சொன்னேன், ஏழை மக்கள், எளிய மக்கள், ஆதரவற்ற மக்கள், பலகீன மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தேவையுள்ள மக்கள், விதவைகள், அனாதைகள், சிறை போட்டோர், கடன் போட்டோர் என்று பட்டியல் நீளுது. அவனுக்கெல்லாம் தர்மம் செய்யும், நன்மை செய்யணும்னு நினைச்சா செல்லத்தை கொடுங்க. நான் உடைய ரிக்வஸ்ட் வைக்கிறேன், எல்லாரும் சோத்து பட்டம் கொடுக்கல, அதே மாதிரி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எல்லா ஏழை வடிகளுக்கும் கனி வர்க்கத்தை கொண்டு கொடு. அவனை சாப்பிட்டுருக்கவே மாட்டான். சீசனில் மாம்பழம் தினம்லாம் கை தூக்கு, வலது கை தூக்குங்க. மாக்கியில் யாருமே சாப்பிடல, நீங்களாம் இல்லை பட்னியா, சும்மா தூக்குங்க. ஒரு நாளாக அந்த ரோட்டில் படுத்துகிற ஏழைக்கு மாம்பழத்தை கொடுக்குன்னு நினச்சிருக்கீங்களா? உண்மையை பேச மனசாட்சியோட பேசு. திராட்சை, மாம்பழம், மொங்குஸ்தான், செங்கிஸ்தான், அத்தை ஆட்டி பக்கத்து பல்லே இல்லாலும் சாப்புன்னு சாப்பி பேவுள்ள பல்லுலாம் பூசு, பல்லில் படாம திங்க. சரிப்பா, உனக்கு எதை நன்மை என்று நாடுகிறாயோ பிறருக்கும் நாடாதவரை முஸ்லீமாக முடியாதுன்னா, ஒரு சாரா இதெல்லாம் பார்க்க முடியாம பட்டினி கிடக்கான்ல, பார்க்கவே முடியாது. அவனுக்குலாம் ஆசை பொருள் தான். ஒரு ஆப்பிளை கொண்டு கொடுத்து பாருங்க, ரோட்டில் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்குண்ட, ஓன்ட்ட சொல்ல மாட்டான் நன்றிய. அவன் மனசு படுற ஆசை எல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு நன்றி நம்ம பக்கம் வீசியும், எடுத்துட்டு போடா, என் அடியான் எடுத்துட்டு போ, நீ ஆப்பிள் அவனுக்கு திங்க நினைச்சிங்களா? உண்மையை பேசுங்க. நன்மைங்கிற எப்படிமா வேற ஸ்டாண்டர்டில் நினைக்கணும். எல்லாரும் சீரமா நினைக்க கூடாது, வேற ஒரு ஸ்டாண்டர்டில் நன்மை நினைச்சு பாருங்க. சொல்ல புரியுதா? யார்தான் ஒருத்தருக்காக கொடுத்துட்டு வாங்க. பலாப்பழம் அப்படி வாங்கி அப்படி திறந்தோன்னு அப்படியே பேக்கில் விட ஒரு கிலோ 1/4 கிலோ 50 ரூபா. கொட்டை பெருசா இருக்கப்பா, சொலையே இல்லையா? அவன் டாக்டர் சொன்னான் 3க்கு மேலே திங்காங்க, 30 திங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக எச்சு. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியா தெரியலாம். இல்லை, நான் சொல்லுவதுதான் உண்மை. ரசிச்சு பாருங்க. தர்மத்தை வேற ஸ்டைலில் உயர்ந்த ஸ்டாண்டர்டில் பண்ணி பாருங்க. ஏழைகளெல்லாம் எப்படி அணுகணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. சரியா? அவங்களெல்லாம் ஆசைப்படுவாங்க. நீங்கள் சாப்பாடு கொண்டு எத்தா இந்த ஆப்பிளும் ஒரு 4 கொய்யாப்பழமும் ஒரு 3 மாம்பழமும் 2 மாலையும் கொடுங்களேன்னு ஏழை கேட்பாங்களா? எவ்வளோ உனக்கு சாம்பார் கொடுக்கதே பெருசுமாங்க. சொல்லுவானா நினைப்பான். சொல்லாட்ட மனசு நினைப்பா. சோறு கொடுத்து ஆப்பிள் கேட்கான், கேட்கணும்பா. அவன் கேட்காம கொடுக்கணும், அவன் தான் அறிவாளி. புரியுதா? தர்மத்தை ஸ்டாண்டர்டாக ஒரு நாள், நான் சொன்ன டெய்லி செய்ய முடியாது, நம்மளுமா டெய்லி ஆப்பிள் தின்னுட்ருக்கோம். இல்லை ஒரு நாளாக கொடுங்களேன். கொஞ்சம் நம்ம ஆசையும் தீரட்டும், அவர்களுக்கும் ஆசையும் செய்யட்டும். வாழ்க்கையில் ஒரு நாளாக சோத்து இருக்கட்டும்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அது பேசுகிற யாவுமே நல்லா கேட்டுக்கிடுங்க. தயவுசெய்து உள்வாங்குங்க, செயலாக்கம் பண்ணுங்க.
இஸ்லாம் இஸ் ஃபார் ஆக்ஷன். குரான் மட்டும்தான் கற்றுக்கொள், கற்றபடி நடந்து கொள்ளும் சொல்லுது. கற்றாச்சு நடக்கணும், அது கூட ஆக்ஷன்ல இறங்கிடும். நல்லதை செய்வதற்கு வயது காரணம் இல்லை. முதுமைன்னு ஒன்று இருக்கு, முடி அதான் முதுமை. சேரான்னு அர்த்தம், சேரான்னு அர்த்தம், புரியுதா? அந்த காலம் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், வறுமை வருவதற்காக செல்வம். அல்லாஹ் அவன் பாக்கெட்டோட பிடுங்க ரொம்ப நேரம் ஆகாது. காவிரியில 4 நாள் நட்பிட்டானே போதும், 4 சொத்து வைக்கொண்டு உறிஞ்சிருவான். அப்படி இன்ஜெக்ஷன் போட்டு டியூப் ஏட்டு ஐசி யூனிட் டோரை அடைச்சிட்டு இடம் வச்சுக்கா யாரும் பார்க்க முடியாது. ஆனால் பில்லும் மருந்து போய்கிட்டே இருக்கும். கவுண்டரில் பில்லு மருந்து பாக்கெட் சர் முதல் வீடு வித்தாச்சு, 2வது வீடு வித்தாச்சு, 3வது வித்தாச்சு, பிள்ளை கல்யாணம் தெரியலதான். அதனால செல்வத்தை வறுமை செல்வம், முதுமை வருவதற்கு இளமை, மௌத்து வருவதற்கு வாழ்க்கை, இதெல்லாம் என்ன செய்யணும்? அறிவாளிகளாக நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். மக்களே, சில காரியத்தை தனியாக செய்யலாம், சில காரியத்தை கூட்டாதான் செய்ய முடியும். ஊரு கூடி தான் தேர்தல்னு சொல்லுவாங்க. ஒரு லாரி ரோட்டில் பஞ்சராகி நின்று அப்படின்னா நீ 2 பேர்லாம் இப்போ ஓட்ட முடியாது. இப்போ டிரைவர் நினைச்சாலும் ஓட்ட முடியாது. 50 பேரை கூட்டு டக்கா அடிச்சாதான் நினைச்சு வண்டி நகரும். அப்படிதான் சில தீர்வுகள் வியாபித்து பெருசு இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? கை சேர்த்து தான் பண்ணணும். ஜமாத்துகளோடும் கூட்டமைப்புகளோடும் சேர்ந்து வாழுகள். தனித்திருக்கும் ஆட்டை ஓனாய் வேட்டையாடுவது கொண்டு தனித்திருக்கும் மக்களை தான் ஓனாய் வேட்டையாடுகிறான், சைத்தானும் வேட்டையாடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.